Dear friends, welcome. லாஸ்ட் வீடியோவில் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா டிசைன் ப்ரொசீஜர் ஆஃப் கியர் பாக்ஸ் வந்து பார்த்துருந்தோம். ஸோ அதில் எப்படி ப்ராக்ரஷன் ரேஷியோ கால்குலேட் பண்ணுறது, ஸ்பீடு எப்படி நம்ம டேட்டா புக்லேருந்து எடுக்கிறது, தென் தேர்ட் ஸ்டெப் பண்ணணும்னா ஸ்ட்ரக்சர் எப்படி இது பண்ணுறது, ஃபோர்த் வந்தோம்னா கினமேட்டிக் லேஅவுட், ஃபிஃப்த் வந்தோம்னா ரேட் டயக்ராம், அடுத்து வந்தோம்னா சிக்ஸ்த் வந்தோம்னா நம்பர் ஆஃப் டீத் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு. ஸோ இப்போ வந்து ஒரு 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ் ப்ராப்ளம் வந்து எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். ஸோ வந்து கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அப்போ வந்து ஆரோட வேல்யூ வந்து 9. Used as a headstock gearbox of a turret lathe is to provide a speed range of 180 to 1800 RPM அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. 180 RPM to 1800 RPM கொடுத்துருக்காங்க. இப்போ மினிமம் ஸ்பீட் வந்து என்னன்னா 180 RPM, மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து என்னன்னா 1800 RPM. யூசிங் ஸ்டாண்டர்ட் ஸ்டெப் ரேஷியோ draw the speed diagram. ஸ்பீட் டயக்ராம் அப்படின்னா என்னன்னா ரேட் டயக்ராம். ஓகே, ஸ்பீட் டயக்ராம் அப்படின்னா ரேட் டயக்ராம் அண்ட் கினமேட்டிக் லேஅவுட் வந்து கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் அண்ட் ஃபிக்ஸ் தி நம்பர் ஆஃப் டீத் ஆன் ஆல் கியர்ஸ். சரியா, நம்பர் ஆஃப் டீத் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண எல்லா கியர்லேயும் வந்து நம்பர் ஆஃப் டீத் வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிட்டர்மைன் பர்சன்டேஜ் டிவியேஷன் ஆஃப் அப்டபிள் ஸ்பீட்ஸ் ஃப்ரம் கால்குலேட்டட் ஒன்ஸ். ஸோ பர்சன்டேஜ் டிவியேஷன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ ஆர் அப்படின்றதுனா 9, மினிமம் ஸ்பீடுன்றதுனா 180 RPM, மேக்ஸிமம் ஸ்பீடுனா 1800. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்னா ப்ரொக்ரெஷன் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு n max டிவைடட் பை n minimum ஹோல் பவர் 1/r-1. ஸோ ஆர்ன்றது வந்து நம்பர் ஆஃப் ஸ்பீடு. சரியா, 1800 டிவைடட் பை 180 ஹோல் பவர் 1/9 - 1 போட்டோம்னா பையோட வேல்யூ வந்து நமக்கு வந்து 1.33 வந்து வருது. ஸோ பையோட வேல்யூ வந்து 1.33 நாட் அ ஸ்டாண்டர்ட் வேல்யூ. சரியா, நமக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து கிடையாது. ஸோ ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து என்ன, ஸ்டாண்டர்ட் பையோட வேல்யூ என்னன்னா 1.6, 1.25, 1.12, 1.06 இதான் வந்து என்ன ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஸோ இப்போ நமக்கு ஸ்டாண்டர்ட் வேல்யூ இல்லாதனால நம்ம என்ன பண்ணணும், ஸ்டாண்டர்ட் வேல்யூ மல்டிப்ளை பண்ணி நம்ம வந்து இந்த வேல்யூ அட்டைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். சரியா, ஸோ அப்போ இப்போ வந்து என்ன 1.6 யூஸ் பண்ணி நம்ம வந்து 1.6னா நமக்கு இந்த வேல்யூவோட எக்ஸீட் ஆயிடுது. அப்போ இந்த வேல்யூ நம்ம 1.6 வந்து எடுக்க முடியாது. 1.25 into 1.25 போட்டோம்னா நமக்கு வந்து என்ன ஆகிடும், 1.5 வந்து நமக்கு ஆகிடும். ஸோ அப்போ அப்பையும் இந்த வேல்யூ வந்து எக்ஸிட் ஆகிடும். அதனால் 1.25 எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் 1.12 யூஸ் பண்ணோம்னா 1.12 into 1.12 into 1.12னா நமக்கு வந்து 1.4 வந்து போயிடுது. ஸோ அப்பையும் இந்த வேல்யூ வந்து எக்ஸிட் ஆகிறதுனால லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் 1. ஸோ இது வந்து எப்படி நான் ஸ்டாண்டர்ட் வேல்யூக்கு வந்து பை வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும், ஸோ பை வந்து எப்படி நம்ம வந்து செலக்ட் பண்ணணும், ஸ்பீட் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றது லாஸ்ட் நான் வந்து டிசைன் ப்ரொசீஜர் வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துருங்க. சரியா, ஸோ அந்த ஒரு கேஸ் நீங்கள் அது பார்க்கலன்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எப்படி இந்த இதை வந்து மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு புரியும். சரியா, ஸோ 1.06 வந்துட்டு நம்ம 1.06 எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 1.06 வந்து என்ன பண்ணுறோன்னா எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து இந்த 1.33 வருது அப்படின்றது வந்து நம்ம வந்து பார்க்குறோம். சரியா, ஸோ 1.06 இன்ட்டு 4 வாட்டி நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணலாம். சரியா, 4 வாட்டி நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 1.33 வந்து வருது. சரியா, ஸோ 1.06 4 வாட்டி, அதாவது 1 into 4, 1.06 into 4 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணால் நமக்கு வந்து 1.338 வந்து வருது. ஸோ அப்ராக்ஸாக 1.33 அப்படின்றது வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த 4 வாட்டி மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இப்போ வந்து என்ன இந்த 1.33க்கு வந்து என்ன 1.33க்கு வந்து என்ன, ஸோ டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.20. சரியா, டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.20 டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.20 வந்து பார்த்தீங்கன்னா பையோட வேல்யூ வந்துன்னா 1.06 வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாண்டர்ட் வேல்யூ வந்து 1.06 வந்து இது பண்ணியிருக்கோம். R40 சீரிஸ். இதில் வந்து என்ன நமக்கு மினிமம் ஸ்பீட் வந்து என்னது, மினிமம் ஸ்பீட் என்னன்னா 180 கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் ஸ்பீட் என்னன்னா 1800 கொடுத்துருக்காங்க. சரியா, மினிமம் அப் ஸ்பீடுன்றதுனா 180, மேக்ஸிமம்னா 1800. இந்த ஸ்பீடுக்குமே வந்து எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம், ஸ்பீட் வந்து நம்ம எப்படி எடுக்கிறதுன்றதுக்கும் முன்னாடி வந்து நான் டிசைன் ப்ரொசீஜரில் வீடியோ வந்து சொல்லியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து மினிமம் ஸ்பீட் வந்து 180 அப்படின்றது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ 18. ஸோ வந்து என்ன 18 நம்ம எத்தனை வாட்டி வந்து நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்னா ஸ்டாண்டர்ட் இன்ட்டு எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், 4 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ 4 வாட்டி நம்ம வந்து ஸ்கிப் பண்ணணும். ஓகே, ஸ்டாண்டர்ட் இன்ட்டு நம்ம எத்தனை வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்னா 4 வாட்டி மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ 4 வாட்டி வந்துன்னா ஸ்கிப் பண்ணணும். ஸோ 4 வாட்டி ஸ்கிப் பண்ணோன்னா இங்கே வந்து 180 வருது. 180 வந்து என்ன நம்ம வந்து 4 வாட்டி ஸ்கிப் பண்ணோன்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 180, அடுத்து 4 வாட்டி ஸ்கிப் பண்ணால் 1, 2, 3, 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் 236. ஓகே, நெக்ஸ்ட் 4 வாட்டி ஸ்கிப் பண்ணுறோம். 1, 2, 3, 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் அடுத்த வேல்யூ இருந்ததுன்னா 315. நெக்ஸ்ட் 4 வாட்டி ஸ்கிப் பண்ணுறோம். 1, 2, 3, 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம்னா 425. நெக்ஸ்ட் 4 வாட்டி ஸ்கிப் பண்ணுறோம். 1, 2, 3, 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம்னா 560. ஓகே, நெக்ஸ்ட் 4 வாட்டி ஸ்கிப் பண்ணுறோம். 1, 2, 3, 4
நாலு ஸ்கிப் பண்ணோம்னா 750. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்னென்னா நமக்கு வந்து என்னன்னா மினிமம் ஸ்பீடு வந்து என்னது 180, மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து என்னன்னா 1800. நமக்கு வந்து என்னன்னா 9 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகே, 9 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ 750க்கு அப்புறம் வந்து 4 வாட்டி ஸ்கிப் பண்ணோம்னா 1 2 3 4 வாட்டி ஸ்கிப் பண்ணோம்னா 1000 வந்து நமக்கு வந்து அட்டன் ஆயிடும். ஸோ இந்த லாஸ்ட் வேல்யூவும் ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து சேம். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் வேல்யூ இது பண்ணிட்டோம்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்துட்டு லாஸ்ட் வேல்யூ ஸ்கிப் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வேல்யூ ஸ்கிப் பண்ணிடணும். லாஸ்ட் வேல்யூ செலக்ட் பண்ணால் ஃபர்ஸ்ட் வேல்யூ இது பண்ணதுக்கப்புறம் 4 வாட்டி ஸ்கிப் பண்ணணும். 1 2 3 4 வாட்டி ஸ்கிப் பண்ணால் 1320 1320 RPM. நெக்ஸ்ட் 4 வாட்டி ஸ்கிப் பண்ணால் 1 2 3 4 வாட்டி ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் 1800 RPM. ஸோ மினிமம் ஸ்பீட் வந்து என்னது 180, மேக்ஸிமம் ஸ்பீட் என்ன 1800. அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ மினிமம் ஸ்பீட் வந்து 180, மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து 1800. ஸோ 9 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். இந்த வந்து எப்படி நம்ம வந்து ஸ்கிப் பண்ணி வீடியோ செலக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே நான் வீடியோ போட்டிருக்கேன் டிசைன் ப்ரொசீஜரில். ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ வந்து மினிமம் ஃபர்ஸ்ட் ஸ்பீட் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்பீட் வந்து என்னதுன்னா 180. ஸோ செகண்ட் ஸ்பீட் வந்து 236, தேர்ட் ஸ்பீட் வந்து 315, ஃபோர்த் ஸ்பீட் வந்து 425, ஃபிஃப்த் ஸ்பீட் வந்து 560, சிக்ஸ்த் ஸ்பீட் வந்து 750, செவன்த் வந்து 1000, எயித் வந்து 1320, நைன்த் வந்து 1800. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் வந்து இது பண்ணுறோம். 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து ஸ்ட்ரக்சர் எப்படி எழுதுனா 9 வந்து எப்படி எழுதுனா 3x3. ஓகே, ஸோ அப்போ அதில் வந்து என்ன 3. இப்போ வந்து என்ன இன்புட் வந்து கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் இது வந்து என்ன ஃபஸ்ட் ஸ்டேஜ், இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து இன்புட் வந்து ஒன்று கொடுப்போம். ஓகே, ஃபஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்து இன்புட் வந்து ஒன்று கொடுப்போம். நமக்கு வந்து என்னென்னா ஸோ இப்போ வந்து 1x3 வந்து என்னது 1 × 3 வந்து என்ன 3. ஸோ இந்த அவுட்புட் இது வந்து என்னது ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து இன்புட்டு, ப்ராக்கெட் வெளியில் இருக்கிறதுனா அவுட்புட்டு. ஸோ இதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் வந்து எழுதணும் செய்யணும் அப்படின்றலாம் தான் லாஸ்ட் வீடியோலாம் நம்ம வந்து கொடுத்துருப்போம். சரியா, ஸோ என்னன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறது வந்து இன்புட்டு, ப்ராக்கெட் வெளியில் இருக்கிறது வந்து அவுட்புட்டு. ஸோ 1 × 3 வந்து என்னன்னா ஒரு இன்புட் கொடுக்குறோம், அப்போ 3 அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ 1 × 3 வந்துன்னா 3. ஸோ அப்போ ப்ராக்கெட்டில் அந்த இங்கே இதோட அவுட்புட் வந்து எடுத்தோம்னா அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து என்ன இன்புட்டாக கொடுப்போம். இதோட அவுட்புட் எடுத்து அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து இன்புட்டாக கொடுப்போம். அப்போ 3x3 வந்து என்னது நமக்கு வந்து 9 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து அட்டைன் ஆயிடும். ஸோ அதான் என்னன்னா ஸ்ட்ரக்சர். ஓகே, 3 bracket in 1 தென் 3 bracket 3. ஓகே, இது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ். ஸோ இது எப்படி வேரியஸ் ஸ்பீட்ஸுக்கு வந்து எப்படி இது பண்ணணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ ஃபோர்த் ஸ்டெப் அப்படின்றதுனா கினமேட்டிக் லேஅவுட். ஸோ கினமேட்டிக் லேஅவுட்ன்றது வந்து ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஷாஃப்ட்ஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஷாஃப்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் +1. ஸோ எனக்கு வந்து 2 ஸ்டேஜ் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ், இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். ஸோ 2 ஸ்டேஜ் இருக்குது. நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் வந்து 2 ஸ்டேஜ், 2 + 1 வந்து நம்பர் ஆஃப் ஷாஃப்ட்ஸ் வந்து 3. ஸோ கினமேட்டிக் லேஅவுட் வரையினா ஃபஸ்ட் வந்து பெருசாக ஒரு பாக்ஸ் வரைஞ்சிடணும். நம்பர் ஆஃப் ஷாஃப்ட்ஸ் வந்து 3 ஷாஃப்ட், அப்போ 3 லைன் வந்து வரைஞ்சாச்சு. சரி, 3 ஷாஃப்ட்டுக்கு 3 லைன் வந்து வரைஞ்சாச்சு. இதில் ஃபஸ்ட்டு ஷாஃப்ட் வந்து இன்புட் ஷாஃப்ட்டு, லாஸ்ட் ஷாஃப்ட் வந்து அவுட்புட் ஷாஃப்ட். ஸோ அவுட்புட் ஷாஃப்ட் வந்து ஏதாவது மிஷின் எலமெண்ட் அது மாதிரி ஏதாவது கனெக்ட் பண்ணியிருப்போம். மிஷின் எலமெண்ட் அது ஏதாவது கியர் பாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பவர் டிரான்ஸ்மிட் பண்ணுற மாதிரி. இப்போ வந்து லேத் ஹெட் ஸ்டாக் அப்படின்றதுனா நமக்கு வந்து ஸ்பிண்டில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஷாஃப்ட் வந்து இன்புட். இங்கே வந்து நமக்கு அப்ளிகேஷனே சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து அப்ளிகேஷனே சொல்லியிருக்காங்க. ஹெட் ஸ்டாக் கியர் பாக்ஸ் ஆஃப் டரட் லேத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இங்கே அவுட்புட்டில் இருந்ததுன்னா ஹெட் ஸ்டாக்கோட அந்த இது வந்து ஸ்பிண்டில் வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஓகே, இன்புட் ஷாஃப்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷாஃப்ட் வந்து இன்புட் ஷாஃப்ட், அதில் இருந்ததுன்னா மோட்டர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். சரியா, நமக்கு வந்து என்ன ஸ்ட்ரக்சர் வந்து என்னது 3 1 3 3. ஓகே, ஸோ அப்போ வந்து இது வந்து என்னது ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது வந்து என்ன இன்புட்டு, ப்ராக்கெட் வெளியில் இருக்கிறதுனா அவுட்புட்டு. ஓகே, ஸோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து என்ன, இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பண்ணுறோம், ஒரு இன்புட் வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஒரு இன்புட் கொடுக்குறோம் மோட்டர் மூலிமா. மோட்டரோட இன்புட் தான் இருந்தாலும் ஒரு இன்புட் கொடுக்குறோம். நம்பர் ஆஃப் அவுட்புட் வந்து என்னது 3. ஓகே, நம்பர் ஆஃப் அவுட்புட் வந்து என்ன 3. அப்போ 3 அவுட்புட்னா 3 கியர்ஸ் வந்து வரைகிறோம். 3 அவுட்புட்னால 3 கியர்ஸ் வந்து வரைஞ்சிருக்கோம். 3 கியர்ஸ் வரைஞ்சிட்டு அதோட மெஷின் கியர்ஸ் வந்து வரைஞ்சிருக்கும். சரியா, ஒரு கியர் வந்துன்னா ஸோ கியர்ஸ் வரைகிறதுக்கு ப்ரொசீஜர் இருக்குது. என்னென்னா சென்டர் கியர் வந்து லார்ஜர் கியர், ரைட் சைடில் இருக்கிறது வந்துன்னா ஸ்மாலர் கியர், லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனா மீடியம் சைஸ் கியர். ஸோ இந்த இதை கினமேட்டிக் அரேஞ்ச்மெண்ட்டும் எப்படி வரைகிறது அப்படின்றதுனா லாஸ்ட் வீடியோஸ்லேயே வந்து நான் சொல்லியிருக்கேன் நான். ஸோ அது வந்து அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிளாரிஃபை இருக்கும். ஸோ என்னன்னா ஸோ சென்டர் கியர் வந்துன்னா லார்ஜர் கியர், ரைட் சைடில் இருக்கிறது ஸ்மாலர் கியர், லெஃப்ட் சைடில் இருக்கிறதுனா மீடியம் சைஸ் கியர். ஸோ இப்போ வந்து என்னன்னா நமக்கு வந்து என்ன 3 கியர் வந்து வரைஞ்சிச்சு. இந்த 3 கியர் மட்டும் வரைஞ்சா மட்டும் பார்த்தாது, அதோட மெஷின் கியர்ஸும் வரையணும். ஸோ ஒரு கியர் சென்டர் கியர் மட்டும் என்ன பண்ணுறோன்னா மெஷார மாதிரி போட்டுட்டு மற்ற 2 கியர்ஸ் வந்துன்னா ஜாயின் பண்ணுற மாதிரி போடுறோம். பட் தென் வந்து லிவர் மூவ் பண்ணால் நமக்கு வந்து என்கேஜ் ஆகிற மாதிரி.
ஓகே, லிவர் மூவ் பண்ணால் நமக்கு வந்து என்கேஜ் ஆகிற மாதிரி அந்த மாதிரி அதெல்லாம் இந்த மாதிரி ட்ராப் பண்ணியிருக்கோம். சரி, என்கேஜ் ஆகாமல் ஆக்சுவலாக என்கேஜ் ஆகாமல் லிவர் மூவ் பண்ணால் நமக்கு வந்து என்கேஜ் ஆகிற மாதிரி கண்டிஷன் வந்து இது பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு வந்து கியர் 1 and 2 நமக்கு வந்து பவர் டிரான்ஸ்மிட் பண்ண போகுது, கியர் 3 and 4 தென் கியர் 5 and 6 நமக்கு வந்து பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண போகுது. ஓகே, நமக்கு வந்து என்ன இன்புட் வந்தோம்னா ஒரு இன்புட்டு அது மோட்டர்லேருந்து நமக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே தெரியும். ஸோ ஸ்ட்ரக்சர் வந்து என்ன ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து என்னது ஒரு இன்புட்டு ப்ராக்கெட் இருக்குதுன்னா இன்புட்டு, ப்ராக்கெட் உள்ள இருக்கிறது அவுட்புட்டு. ஸோ ஒரு இன்புட்டு 3 அவுட்புட்டு. ஓகே, இன்புட் அப்படின்றதுனா மோட்டரோடது, அவுட்புட் இருந்ததுன்னா நம்பர் ஆஃப் அவுட்புட் வந்து என்னது 3. நான் அவுட்புட் 3னால 3 கியர்ஸ் வந்து வரைஞ்சிருக்கோம். சரியா, ஒரு இன்புட் கொடுத்து நமக்கு வந்து 3 கியர் வந்து மெஷர்னால, சரியா 3 டிஃப்ரெண்ட் கியர்ஸ் வந்து 3 டிஃப்ரெண்ட் சைஸ் கியர் வந்து மெஷர்னால 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து அட்டைன் ஆகும். 3 டிஃப்ரெண்ட் சைஸ் கியர்னால நமக்கு வந்து 3 டிஃப்ரெண்ட் சைஸ் ஸ்பீட் வந்து நமக்கு வந்து அட்டைன் ஆகிடும். ஓகே, 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ்னால 3 டிஃப்ரெண்ட் சைஸ் கியர்ஸ் வந்து நமக்கு வந்து அட்டைன் ஆகிடும். ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுறோம், இங்கே இருந்தோம்னா 1 into 3 வந்து என்னது 3. ஸோ 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து என்ன 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து அட்டைன் ஆகிடும் இந்த இதில் ஃபஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணும்போது. இந்த 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து என்ன பண்ணுறோன்னா அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். சரியா, இதை வந்து என்ன பண்ணுறோம் அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். ஓகே, ஸோ அப்போ அந்த இந்த 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் நமக்கு வந்து அட்டைன் ஆகிடுச்சு. அதை வந்து என்ன பண்ணுறோம் அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அது அடுத்த ஸ்டேஜ்னா அதே ஷாஃப்ட் வந்து கண்டினியூ பண்ணுறோம். இங்கே வந்து நம்ம இன்புட் வந்து கொடுத்தாச்சு. இப்போ அவுட்புட் வந்து என்னது 3. ஓகே, அவுட்புட் வந்து 3னா என்ன பண்ணணும் 3 கியர்ஸ் வந்து வரையணும். ஸோ சென்டர் கியர், ரைட் சைடில் இருக்கிறது ஸ்மாலர் கியர், அடுத்ததுனா லெஃப்ட் சைடில் இருக்கிறது மீடியம் சைஸ் கியர், அதோட மெஷின் கியர் வந்து வரைகிறோம். ஓகே, லார்ஜர் கியர் இங்கே இருந்தோம்னா இது வந்து சென்டரில் இருக்கிறது லார்ஜர் கியர், அதை வந்து ஸ்மாலர் கியரோட கனெக்ட் பண்ணுறோம். ஸ்மாலர் கியர் வந்து என்ன பண்ணுறோம்னா ரைட் சைடில் இருக்குது ஸ்மாலர் கியர், அதை வந்து லார்ஜர் சைஸ் கியரோட கனெக்ட் பண்ணுறோம். தென் மீடியம் சைஸ் கியர் வந்து மீடியம் சைஸ் கியரோட கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அதாவதுனா ஒரு இன்புட் கொடுத்தாச்சு, ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஒரு இன்புட் கொடுத்தாச்சு, 3 கியர்ஸ் மூலிமா 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து அட்டைன் பண்ணிடும். ஓகே, 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து அட்டைன் பண்ணால் இது ஃபஸ்ட் ஸ்டேஜ் வந்து முடிஞ்சது. அடுத்த ஸ்டேஜ் பார்க்கும்போது என்ன இந்த 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் அட்டைன் பண்ணதான் அடுத்த ஸ்டேஜுக்கு இன்புட்டாக கொடுக்குறோம். அப்போ 3 into 3 இங்கே வந்து 3 செட்ஸ் ஆஃப் கியர்ஸ் வந்து இருக்குது. அப்போ 3 into 3 வந்துன்னா டோட்டலாக 9 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ணோம். ஸோ நமக்கு வந்து 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ்னால 9 டிஃப்ரெண்ட் ஸ்பீட் அவுட்புட் ஷாஃப்ட்ல இருந்தோம்னா 9 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ணிடுவோம். இது வந்து கினமேட்டிக் லே அவுட். ஸோ கினமேட்டிக் லே அவுட் வந்தோம்னா பேஸ்ட் அப்பான் தி ஸ்ட்ரக்சரை நமக்கு வந்து கினமேட்டிக் லே அவுட் வந்து வரையணும். ஸோ ஃபிஃப்த் ஸ்டெப் அப்படின்றதுனா ரே டயக்ராம் ஆர் ஸ்பீட் டயக்ராம். ஸோ இந்த ரே டயக்ராம் ஆர் ஸ்பீட் டயக்ராம் வந்து அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஷினில் வந்துட்டு ஸ்பீட் ஆஃப் தி மோட்டர் வந்து நமக்கு வந்து கொடுக்கல. சரியா, ஸோ நம்மளே வந்து என்ன அசீவ் பண்ணிக்கிறோன்னா நமக்கு வந்து ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஸ்பீடாக ரே டயக்ராம் வரையறதுக்கு என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட் வந்து ஒரு பாக்ஸ் வந்து போட்டுக்கணும். சரியா, ஒரு பாக்ஸ் வந்து வரைஞ்சாச்சு. அந்த பாக்ஸில் வந்துன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் வந்து நமக்கு வந்து எத்தனை 2 ஸ்டேஜ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் வந்து 2 ஸ்டேஜ் இருக்குது. 2 ஸ்டேஜ் இருக்கனால 2 காலம் வந்து வரைஞ்சிக்கிறோம். 2 ஸ்டேஜ் இருக்கனால 2 காலம் வந்து வரைஞ்சிக்கிறோம். நம்பர் ஆஃப் ஸ்பீட் வந்து எத்தனைது 9. அப்போ 9 லைன்ஸ் வந்து வரைகிறோம். சரியா, நம்ம 9 லைன்ஸ் வந்தால் கீழே இருந்து 1 2 3 இந்த மாதிரினா 9 லைன்ஸ். சரி, 9 லைன் வந்து நமக்கு வந்து இங்கே வந்து லாஸ்ட் லைன் வந்துன்னா நமக்கு 9th லைன். இந்த மாதிரி இருந்தால் 9 லைன்ஸ் வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கிறோம். ஒரு ஃபஸ்ட் வந்துன்னா ஒரு பாக்ஸ் வரைகிறோம். ஒரு பாக்ஸ் வரைஞ்சிட்டு நம்பர் ஆஃப் ஸ்டேஜஸ் வந்து எத்தனை 2 ஸ்டேஜ். 2 ஸ்டேஜ்னால 2 காலம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. 2 காலம் ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் என்னன்னா நம்பர் ஆஃப் ஸ்பீட் வந்து என்னது 9 ஸ்பீட் N9. ஓகே, N9ன்றதுனால அந்த என்ன பண்ணுறோம் 9 லைன்ஸ் வந்து வரைகிறோம். ஓகே, கீழே இருந்து 9 லைன்ஸ் வந்து வரைகிறோம். 9 லைன்ஸ் வரைஞ்சதுக்கப்புறம் என்ன 9 லைன்ஸ் வரைஞ்சிருக்கோம். வரைஞ்சதுக்கப்புறம் என்ன நமக்கு வந்து 9 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து இருக்குது. 9 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் இருக்கனால இது வந்து என்ன பண்ணுவோம் லோவஸ்ட் ஸ்பீட் நம்ம வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் வந்து எழுதுறோம். லோவஸ்ட் ஸ்பீட்னா கீழே, மேக்ஸிமம் ஸ்பீடு வந்துன்னா மேலே. ஓகே, ரிவர்ஸ் ஆர்டரில் ஃபஸ்ட் வந்துன்னா 180 இருக்குது. ஸோ 180 இங்கே எழுதியிருக்கோம். செகண்ட் வந்து 236 நெக்ஸ்ட் 315 425 560 750 1000 1320 1800 இந்த மாதிரி இருந்ததுன்னா 9 ஸ்பீட்ஸுமே நம்ம வந்து எழுதிடும். ஓகே, 9 ஸ்பீட்ஸுமே எழுதுனதுக்கப்புறம் இருந்தோம்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர் வந்து என்னது 2 ஸ்டேஜ் 3x1 3 bracket 1 அடுத்ததுனா 3 bracket 3 அது இங்கே 2 வந்து எழுதியாச்சு. இப்போ வந்து என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து ரே டயக்ராம் வரையிருக்கு லாஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து நம்ம வந்து போகணும். சரியா, லாஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து போகணும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது அது வந்து என்னன்னா நமக்கு வந்து கேப்பு. ப்ராக்கெட் வெளியில் இருக்கிறது வந்துன்னா பாயிண்ட்ஸ். ஓகே, ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறதுனா கேப்பு, ப்ராக்கெட் வெளியில் இருக்கிறது வந்துன்னா பாயிண்ட்ஸு. ஸோ அப்போ வந்துன்னா இப்போ வந்து 3 பாயிண்ட்ஸ் வந்து வைக்கணும். ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இருந்ததுன்னா 3 பாயிண்ட்ஸ் வந்து வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எங்கே வைக்கணும்னா மினிமம் ஸ்பீடில் வந்து வைக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இங்கே வச்சுருக்கோம். அடுத்து வந்துன்னா 3 கேப் விட்டுட்டு அடுத்த பாயிண்ட் வந்து வைக்கணும். ஸோ 1 2 3
3 கேப் விட்டு அடுத்த பாயிண்ட் வந்து வச்சுருப்போம். ஓகே, அடுத்து வந்து என்ன பண்ணணும், 3 பாயிண்ட் வைக்கணும். ஸோ 2 பாயிண்ட் வச்சாச்சு. அடுத்த என்ன பண்ணணும், 3 கேப் விட்டுட்டு அடுத்த பாயிண்ட் வந்து வைக்கணும். 1 2 3 3 கேப் விட்டு அடுத்த பாயிண்ட் வந்து வச்சுருக்காரு. ஸோ 3 பாயிண்ட் வந்து வச்சாச்சு. நமக்கு வந்து என்ன ஸ்ட்ரக்சர் வந்து என்னது 3 1 3 3. ஓகே, இது வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜ், இது வந்து செகண்ட் ஸ்டேஜ். ஸோ இப்போ செகண்ட் ஸ்டேஜில் வந்து என்ன ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது வந்து என்ன கேப்பு, ப்ராக்கெட் வெளியில் இருக்கிறது வந்து பாயிண்ட்ஸு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எங்கே வைக்கிறோம், மினிமம் ஸ்பீட்லேருந்து வைக்கிறோம். ஓகே, மினிமம் ஸ்பீட்லேருந்து வைக்கிறோம். 3 கேப் விட்டு அடுத்து 3 கேப் விட்டு அடுத்த பாயிண்ட் வந்து வைக்கணும். ஸோ 1 2 3 கேப் விட்டு அடுத்த பாயிண்ட் வந்து வச்சுருக்கோம். தென் 2 பாயிண்ட் வச்சாச்சு. 3வது பாயிண்ட் வந்து வைக்கணும்னா 3 கேப் விட்டு 1 2 3 கேப் விட்டு இந்த இடத்துல பாயிண்ட் வந்து வச்சாச்சு. ஓகே, ஸோ இப்போ இந்த 3 பாயிண்ட்ஸுக்குமே வந்து என்ன பண்ணணும், இன்புட் வந்து கொடுக்கணும். ஸோ இன்புட் கொடுக்கணும்னா டோட்டலில் மிட் பாயிண்ட் வந்து என்னென்னு பார்க்கணும். ஸோ இந்த டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்து என்னது 1 2 3 4 5 6. இந்த 6 பாயிண்ட்ஸ்க்கு மிட் பாயிண்ட் வந்து என்னது, இந்த பாயிண்ட் வந்து வரும். சரியா, 6க்கு மிட் பாயிண்ட் இருந்ததுன்னா இந்த பாயிண்ட் வரும். மிட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்க பாயிண்ட் வந்து வைக்கணும். ஓகே, மிட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்க பாயிண்ட் இருந்ததுன்னா பாயிண்ட் வந்து நம்ம வந்து வைக்கணும். ஓகே, இந்த டோட்டல் பாயிண்ட்ஸ் வந்தோம்னா நமக்கு வந்து 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. 1 2 3 4 5 6 இந்த மாதிரி 6 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த 6 பாயிண்ட்ஸுக்கு வந்தோம்னா மிட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்க பாயிண்ட் இருந்ததுன்னா நான் வந்து பாயிண்ட் வந்து வைக்கணும். ஸோ இப்போ அடுத்து இது வந்து இந்த ஸ்டேஜ் முடிஞ்சது. இப்போ அடுத்த ஸ்டேஜ் வரும். இப்போ அடுத்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா 1ன்றது வந்துன்னா கேப்பு, 3ன்றது வந்துன்னா பாயிண்ட்டு. அதாவது 3 பாயிண்ட் வந்து வைக்கணும். ஓகே, ஸோ ஆல்ரெடி ஒரு பாயிண்ட் வந்து வச்சாச்சு. இன்னொன்னா 2 பாயிண்ட் வைக்கணும். ஒரு கேப் விட்டு ஒரு பாயிண்ட் வச்சாச்சு. அடுத்து இன்னொரு கேப் விட்டு இன்னொரு பாயிண்ட் வச்சாச்சு. ஸோ 3 பாயிண்ட் வந்து வச்சாச்சு. 3 பாயிண்ட் 1 2 3 பாயிண்ட் வச்சாச்சு. ஒரு கேப் விட்டு 3 பாயிண்ட் வந்து வச்சாச்சு. ஸோ நமக்கு வந்து என்னென்னா, நமக்கு வந்து கொஷின் வந்துட்டு இன்புட் வந்து ஸ்பீடு வந்து கொடுக்கல. சரியா, ஸோ இன்புட் ஸ்பீடை நம்ம வந்து என்ன அசியூம் பண்ணிக்கிறோன்னா 1320 அதுதான் வந்து என்ன இன்புட் ஸ்பீடு, மோட்டரோட ஸ்பீடு அப்படின்றது வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஜென்ரலாக கொஷின் வந்து இன்புட் ஸ்பீட் கொடுக்கல அப்படின்னா மேக்ஸிமம் ஸ்பீட் என்னவோ அதை வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஆர் அதுக்கு அடுத்து இருக்க ஸ்பீட் என்னவோ அதை வந்து நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதாவது ஜென்ரலாக கொஷின் இருந்தோன்னா இன்புட் ஸ்பீடு இருந்தோன்னா மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து நம்ம கொஷின் இருந்தோன்னா 1800 கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து இன்புட் அசியூம் பண்ணிக்கலாம். ஆர் அதுக்கு இல்லை அப்படி இல்லை அடுத்து அந்த கேஸ் இல்லைன்னா நமக்கு வந்து அதுக்கடுத்து இருக்க ஸ்பீடு சரியா 1320 வந்து நம்ம வந்து இன்புட் ஸ்பீடாக நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கிறோம். சரியா, ஸோ இந்த இப்போ வந்து என்னன்னா இந்த பாயிண்ட்லேருந்து மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்தாச்சு. அது மாதிரி இன்புட்லேருந்து என்னன்னா இந்த 3 பாயிண்ட்டுக்கு வந்து கொடுத்தாச்சு. இந்த 3 பாயிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் என்னன்னா நமக்கு வந்து இந்த 2 பாயிண்ட் இருந்தோன்னா இங்கே 2 கேப் இருக்குது. அதே மாதிரி இருந்தோன்னா இங்கே 2 கேப் இருக்குது. ஓகே, இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு 1 2 3 செகண்ட் ஸ்டேஜில் இருந்தோன்னா 1 2 3 இந்த 3 பாயிண்ட் வந்து பாயிண்ட் வச்சுருவோம். பாயிண்ட் வச்சதுக்கப்புறம் இருந்தோன்னா இன்புட்டோட நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துருவோம். 1 2 3 இந்த இன்புட்டோட நம்ம வந்து கனெக்ஷன் கொடுத்துருவோம். ஓகே, தென் ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து என்னென்னா 3 பாயிண்ட்ஸ் வச்சுருவோம். அந்த 3 பாயிண்ட்ஸுக்கு வந்து இன்புட் வந்துட்டு மோட்டர்லேருந்து கொடுப்போம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னால நம்ம வந்து என்னது இங்கே ஸ்ட்ரக்சரே பார்த்தாலும் தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து நம்ம மோட்டர்லேருந்து இன்புட் கொடுப்போம். ஸோ மோட்டர்லேருந்து இன்புட் வந்து நம்ம கொடுத்தாச்சு. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர்லேருந்து இன்புட் வந்து இங்கே கொடுத்தாச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 2 பாயிண்ட்ஸ் வந்து கேப் இருக்குது. இந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, இங்கே 2 கேப் இருக்குது. ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் வந்துன்னா இங்கே வந்து டேரெக்டாக ஜாயின் பண்ணுறோம். இந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்குது, இங்கே 2 கேப் இருக்குது. ஓகே, அந்த 2 பாயிண்ட்ஸ் வந்துன்னா இங்கே வந்து ஜாயின் பண்ணுறோம். நமக்கு வந்து இங்கே பார்த்தோம்னா ஒரு பாயிண்ட்லேருந்து 3 இது வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஒரு பாயிண்ட்லேருந்து 3 வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து 3 ஸ்ப்ளிட் ஆகும், இந்த பாயிண்ட்லேருந்து 3 ஸ்ப்ளிட் ஆகும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறோம், ஸோ அடுத்து வந்து என்ன பண்ணுறோன்னா இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணுறோம், இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணுறோம். ஓகே, இந்த 2 பாயிண்ட் இருக்குது, இங்கே 2 கேப் இருக்குது. ஓகே, இந்த இதுலேருந்து இங்கே ஜாயின் பண்ணுறோம், தென் இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்தோம்னா இங்கே 2 பாயிண்ட் இருக்குது, இங்கே 2 கேப் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம், இங்கேருந்து இங்கே ஜாயின் பண்ணுறோம், இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் வந்து ஜாயின் பண்ணுறோம். ஸோ நமக்கு வந்து லாஸ்ட்டாக வந்து என்னென்னா எல்லா பாயிண்ட்ஸுமே கனெக்ட் ஆகிருக்கும். சரியா, லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா எல்லா பாயிண்ட்ஸுமே நமக்கு வந்து அதாவது எல்லா ஸ்பீட்ஸோடையும் நமக்கு வந்து என்ன கனெக்ட் ஆகிருக்கும். எல்லா டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸோடையும் நமக்கு வந்து என்ன கனெக்ட் ஆகிருக்கும். கேப்பும் வந்து என்ன நமக்கு வந்து மெயின்டைன் ஆகிருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே 2 கேப் இருக்குது, இங்கே 2 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா இங்கே 2 கேப்போட ஜாயின் ஆகிருக்கும். அதே பார்த்தீங்கன்னா இங்கே 2 கேப்பு பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, இங்கே 2 கேப்போட ஜாயின் ஆகிருக்கும், இங்கே 2 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு, இந்த 2 கேப்போட ஜாயின் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அதாவது நமக்கு வந்து டயக்ராம் கரெக்டாக இல்லையா, ரே டயக்ராம் ஸ்பீட் டயக்ராம் கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறது எப்படி செக் பண்ணாங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து எல்லா பாயிண்ட்ஸுமே எல்லா ஸ்பீடுமே நமக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கும்.
ஓகே. ஸோ அதை வச்சு நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்தோம்னா இங்கே 2 பாயிண்ட்ஸ் இருக்குன்னா இங்கே 2 கேப்பில் கரெக்டாக வந்தோம்னா அது வந்து மெர்ஜ் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இதான் வந்தோம்னா ரே டயக்ராம் வரைகிறது. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த இதில் டவுட் இருக்குது அப்படின்னா இது வந்து ரே டயக்ராம் எப்படி வரைகிறதுன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நான். ஸோ அதில் பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ ரே டயக்ராம் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த கண்டிஷன் வந்து நமக்கு வந்து வெரிஃபை பண்ணணும். நமக்கு வந்து கண்டிஷன் வந்து என்னென்னா n max divided by n input ஓகே should be less than or equal to 2. ஸோ வந்துன்னா நம்ம கண்டிஷன் வெரிஃபை பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு நமக்கு வந்து வெரிஃபை பண்ண தேவையில்லை. செகண்ட் ஸ்டேஜுக்கு மட்டும் நம்ம வந்து இப்போ இன்கேஸ் வந்து 2 ஸ்டேஜ் தான் இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து 9 ஸ்பீட் அப்படின்றனால 2 ஸ்டேஜ் தான் இருக்கனால வந்துன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு நம்ம வெரிஃபை பண்ண தேவையில்லை. செகண்ட் ஸ்டேஜுக்கு மட்டும் நம்ம வந்து வெரிஃபை பண்ண போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இந்த ஆரஞ்சு லைன் மட்டும் பாருங்கள். சரி, இந்த ஆரஞ்சு லைனை மட்டும் பாருங்கள். செகண்ட் ஸ்டேஜ் ஃபஸ்ட் ஸ்டேஜை விட்டுருங்க. செகண்ட் ஸ்டேஜில் வந்து பாருங்கள், இந்த ஆரஞ்சு லைன் மட்டும் பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்பீடு வந்து என்னது 180, மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து என்னது 1000, ஆவரேஜ் ஸ்பீடு வந்தோன்னா மீடியம் ஸ்பீடு வந்தோன்னா 425, இன்புட் ஸ்பீடு வந்து என்னது இதோட இன்புட் ஸ்பீடு வந்தோன்னா 560. ஓகே, இந்த 3 இதை மட்டும் பாருங்கள், ஆரஞ்சு லைன் மட்டும் பாருங்கள். மினிமம் ஸ்பீடு வந்தோன்னா 180, மேக்ஸிமம் ஸ்பீடு என்ன 1000, மீடியம் ஸ்பீடு என்ன 425, அதோட இன்புட் ஸ்பீடு வந்தோன்னா 560. அதான் இங்கே வந்து எழுதிருக்கேன். மினிமம் ஸ்பீடு வந்து 180, மேக்ஸிமம் வந்தோன்னா 1000, இன்புட் வந்தோன்னா 560. நம்ம கண்டிஷன் வந்து என்னது n max divided by n input. ஓகே, 1000 divided by 560 போட்டோம்னா 1.78 வந்து வருது. இட் இஸ் லெஸ் தென் 2. ஓகே, நமக்கு வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 இருக்கணும். லெஸ் தென் 2 இருக்கனால கண்டிஷன் வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா n minimum, சரியா, n minimum divided by n input ஓகே should be greater than or equal to 1/4. அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா n மினிமம் வந்து 180 டிவைடட் பை n இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா 560. ஸோ இது தானே 0.32 1 டிவைட் கிரேட்டர் தான் 1/4 1/4னா 0.25. நமக்கு வந்து கிரேட்டர் தானே இருக்கனால இந்த கண்டிஷன் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, இந்த கண்டிஷனும் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு அப்படின்றது என்ன அர்த்தம்னா நம்ம வந்து வரைஞ்சிருக்க ரே டயக்ராம் வந்து கரெக்டு அப்படின்றது அர்த்தம். ஓகே, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை அப்படின்றது என்ன அர்த்தம்னா நமக்கு வரைஞ்சிருக்க ரே டயக்ராம் வந்து கரெக்டு. ஸோ என்னன்னா ஃபிஃப்த் ஸ்டெப்க்கு அப்புறம் வந்து என்ன நம்பர் ஆஃப் டீத் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து என்ன திருப்பி ஸ்டேஜ் வைஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நம்பர் ஆஃப் டீத் கால்குலேட் பண்ணோம். நமக்கு வந்து செகண்ட் ஸ்டேஜ் வந்து நம்பர் ஆஃப் டீத் வந்து கால்குலேட் பண்ணணும். இங்கே வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து என்னது 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ்க்கானா 12 டிஃப்ரெண்ட் கியர்ஸ் வந்து இருக்குது. சரியா, 12 டிஃப்ரெண்ட் கியர்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இந்த மாதிரி 12 கியர்ஸ் வந்து இருக்குது. இந்த 12 கியர்ஸ்க்கு வந்து என்ன பண்ணணும் டீத் வந்து கால்குலேட் பண்ணணும். சரியா, இப்போ இந்த செகண்ட் ஸ்டேஜ் மட்டும் பார்க்குறோம். இந்த செகண்ட் ஸ்டேஜ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் வந்து பாருங்கள். இந்த செகண்ட் ஸ்டேஜில் வந்து பாருங்கள் ரே டயக்ராம் வந்து பாருங்கள். ரே டயக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஸ்பீடு வந்து என்னது மினிமம் ஸ்பீடு என்னன்னா 180. ஸோ மினிமம் ஸ்பீடு வந்து என்னது 180, மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து என்னது மேக்ஸிமம் ஸ்பீடு என்னன்னா 1000, மீடியம் ஸ்பீடு வந்து என்னன்னா இது வந்து n மீடியம். சரியா, n மீடியம் ஸ்பீடு வந்துன்னா 425, n இன்புட் வந்து என்னென்னா 560. சரியா, n இன்புட் வந்து 560. அந்த ஆரஞ்சு லைன் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள், வேறு எதுவும் நீங்கள் இது பண்ண வேணாம். ஸோ மினிமம் ஸ்பீடு வந்துன்னா 180, மேக்ஸிமம் ஸ்பீடு வந்துன்னா மேக்ஸிமம் ஸ்பீடு வந்துன்னா 1000, மீடியம் ஸ்பீடு என்ன 425, இன்புட் ஸ்பீடு வந்து 560. அதை நான் வந்து எடுத்து எழுதியிருக்கேன், தனியாக எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து என்னென்னா இந்த இது மட்டும் தனியாக எடுத்து வரைஞ்சிருக்கேன். இந்த ஒரு ஸ்டேஜ் மட்டும் செகண்ட் ஸ்டேஜை மட்டும் நான் தனியாக எடுத்து வரைஞ்சிருக்கேன். இதில் வந்து என்ன 7 8 9 10 11 12 இது வந்து என்ன டைப் ஆஃப் கியர்ஸ்னால் காம்பவுண்ட் கியர். சரியா, இது வந்து என்ன டைப் ஆஃப் கியர்ஸ் அப்படின்னா காம்பவுண்ட் கியர். ஸோ காம்பவுண்ட் கியர்ஸ்னால வந்து என்ன n7 is equal to அதாவது ஸ்பீட் ஆஃப் 7th கியர் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் 9th கியர் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் 11th கியர். ஓகே, ஸ்பீட் ஆஃப் 7th கியர் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் 9th கியர் இஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் ஆஃப் 11th கியர். ஓகே, ஸோ இந்த ஷாஃப்ட்டுக்கு வந்து இன்புட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 560 RPM. இந்த ஷாஃப்ட்டுக்கு வந்து இன்புட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்புட் வந்து என்னது 560 RPM. அதான் வந்து என்ன இங்கே எழுதியிருக்கேன். ஸோ n7 is equal to n9 is equal to n11 is equal to 560 RPM. ஸோ அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11th கியர்ன்றது வந்து ஸ்மாலர் கியர், 12th கியர்ன்றது என்னன்னா லார்ஜர் கியர். ஸோ ஸ்மாலர் கியரும் லார்ஜர் கியரும் நமக்கு வந்து மெஷ் ஆக போகும்போது என்ன ஆகும் ஸ்பீடு வந்துட்டு நமக்கு வந்து கம்மியாகும். சரியா, ஸ்மாலர் கியரும் லார்ஜர் கியரும் 11th கியர் வந்து என்ன ஸ்மாலர் கியர், 12th கியர் வந்தோன்னா நீங்கள் லேயரில் பார்த்தீங்கன்னா தெரியும் 11th கியர் வந்து ஸ்மாலர் கியர், 12th கியர் வந்தோன்னா
லார்ஜர் கியர். இந்த 2 கியரும் நமக்கு மெஷ் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்பீடு வந்துட்டு நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். அப்போ மினிமம் ஸ்பீடு வந்து எடுத்துக்கலாம். ஸோ அப்போ N12 = 180 மினிமம் ஸ்பீடு. சரியா, ஸ்லோ ஸ்பீடு. சரியா, N12 = 180. அடுத்து வந்து என்னது, கியர் 9 and 10 வந்து பார்க்குறோம். இது வந்து என்ன, கியர் 9 வந்து என்ன லார்ஜர், இங்கே லேயர் பார்த்தீங்கன்னா தெரியும். கியர் 9 வந்து லார்ஜர் கியரு, கியர் 10ன்றதுனா ஸ்மாலர் கியர். லார்ஜர் கியர் வந்து நமக்கு ஸ்மாலர் கியரோட மெஷ் ஆக போகுதுன்னா ஸ்பீடு வந்து நமக்கு வந்து அதிகமாகும். ஸோ அப்போ மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ N10 = 1000. ஸோ N10 = 1000 அது வந்து எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ N12 = நமக்கு வந்து மினிமம் ஸ்பீடு 180, N10 = 1000 மேக்ஸிமம் ஸ்பீடு. அடுத்து வந்துன்னா இது வந்து ஆவரேஜ் ஸ்பீடு, மீடியம் ஸ்பீடு. இது வந்து ஆவரேஜ் கியர், மீடியம் சைஸ் கியர், இதுவும் மீடியம் சைஸ் கியரு. அப்போ மீடியம் ஸ்பீடுன்னா நமக்கு வந்து 425 இங்கேருந்து எடுத்து எழுதியிருக்கோம். இந்த ரே டயக்ராம்லேருந்து நம்ம வந்து 425 அப்படின்றது எடுத்து எழுதியிருக்கோம். அதை இங்கே இது பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஒவ்வொரு பேராக நம்ம வந்து போகணும். இப்போ செகண்ட் ஸ்டேஜில் இப்போ வந்து வெறும் செகண்ட் ஸ்டேஜ் தான் பார்க்கணும். செகண்ட் ஸ்டேஜ்னால் இந்த 6 கியர்ஸ். சரியா, இந்த 6 கியர் செட்டு. இந்த 6 கியர் செட்டில் இருந்தோம்னா ஒவ்வொரு பேராக நம்ம வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு கியர் 11 and 12 வந்து பார்க்குறோம். சரியா, கியர் 11 and 12 வந்து பார்க்குறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கியர் 11 and 12. சரியா, கியர் 11 and 12 மட்டும் பார்க்குறோம். நம்ம வந்து என்னென்ன அசீம் பண்ணிக்கிறோம்னா Z அப்படின்றது வந்தோம்னா நம்பர் ஆஃப் டீத்து. சரியா, Z அப்படின்றது நம்பர் ஆஃப் டீத்து. நம்ம வந்து என்ன அசீம் பண்ணிக்கிறோம்னா Z11 = 20 அப்படின்றது வந்து அசீம் பண்ணிக்கிறோம். Z11 = அதெல்லாம் நம்பர் ஆஃப் டீத் ஆன் கியர் 11 வந்தோம்னா 20 அப்படின்றது வந்து அசீம் பண்ணிக்கிறோம். நமக்கு வந்து ஸ்பீட் ரேஷியோ தெரியும். Z11/Z12 அதாவது கண்டிஷன் அந்த ஸ்பீட் ரேஷியோ வந்து என்ன, Z1/Z2 = N2/N1. இதான் இருந்ததுன்னா ஜென்ரல் இது. ஓகே, அதாவது இன்வெர்ஸ்லி ஸ்பீடும் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டீத் அண்ட் கியரும் வந்தோம்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். சரியா, ஸோ இங்கே வந்து என்ன நமக்கு கியர் எடுத்துக்கிறதுனா கியர் 11 and 12. ஸோ அப்போனா Z11/Z12 = N12/N11. ஓகே, N12/N11. ஸோ அப்போ வந்தோம்னா Z11 வந்து எனக்கு வந்து 20ன்னு அசீமிக்கிறோம். 20ன்னு எடுத்துக்கிட்டோம். Z12 நமக்கு வந்து தெரியாது, நம்பர் ஆஃப் டீத் அண்ட் கியர் வந்து தெரியாது. N12 வந்து எனது 180 நம்ம வந்து முன்னாடியே எடுத்து வச்சுருக்கோம். சரி, N12 இருந்ததுன்னா 180. N11 வந்து எனது 560. சரியா, சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து அப்ராக்ஸாக என்ன வேல்யூ, Z-ஓட வேல்யூ வந்தோம்னா 6, Z12ஓட வேல்யூ வந்தோம்னா 12th கியரோட நம்பர் ஆஃப் டீத் வந்தோம்னா 62.22 வருது. அப்ராக்ஸாக என்ன எடுத்துக்கிறோம், 63ன்னு எடுத்துக்கிறோம். 12th கியர் வந்து இப்போ வந்து 11 கால்குலேட் பண்ணிச்சு, 12 கால்குலேட் பண்ணிச்சு. அடுத்து கியர் 9 and 10 வந்து எடுக்கும். இந்த 9 and 10 இருக்குதுன்னா 9 and 10க்கு வந்தோம்னா நம்பர் ஆஃப் டீத் வந்து கால்குலேட் பண்ணும். ஸோ வந்து என்னென்னா Z10 9/Z அதே இது தான், Z9 அதே கண்டிஷன் தான். Z9/Z10 = N10/N9. ஓகே, நமக்கு வந்து Z9ம் தெரியாது, Z10ம் தெரியாது. அதாவது Zன்றதுனா நம்பர் ஆஃப் டீத்து. சரி, நம்பர் ஆஃப் டீத் ஆன் கியர் 9 அண்ட் நம்பர் ஆஃப் டீத் ஆன் கியர் 10 நமக்கு வந்து தெரியாது. N10 வந்து என்னென்னா N10 வந்து 1000. ஓகே, இங்கே முன்னாடியே எடுத்து வச்சுருக்கோம். N9 வந்து என்னென்னா நமக்கு வந்து 560. ரெண்டே சப்ஸ்டியூட் பண்ணும்போது தான் Z9/Z10 இருந்ததுன்னா 1.786 வந்து வருது. ஸோ அதை எப்படி எழுதிக்கலாம்னா Z9 = 1.786 × Z10. இது வந்து என்ன ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகே, இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இப்போ நமக்கு வந்து கண்டிஷன் அந்த காம்பவுண்ட் கியர்னால் நமக்கு வந்து கண்டிஷன் வந்து தெரியும். சரியா, காம்பவுண்ட் கியர்னால் நமக்கு வந்து கண்டிஷன் தெரியும். இப்போ வந்து 3 கியர்ஸ் இந்த மாதிரி மெஷ் ஆயிருக்கு அப்படின்னா ஸோ வந்து கண்டிஷன் வந்து என்னது, Z7 + Z8 = Z9 + Z10 = Z11 + Z12. இதுதான் நமக்கு வந்து கண்டிஷன். அதாவது Z7 + Z8 = Z9 + Z10 = Z11 + Z12. ஓகே, ஸோ அதான் இந்த கண்டிஷன் வந்து எழுதியிருக்கேன். Z9 + Z10 = Z11 + Z12 = Z7 + Z8. இந்த கண்டிஷன் வந்து எழுதியிருக்கேன். நமக்கு வந்து என்ன தெரியும், Z11ஓட வேல்யூ தெரியும், Z12ஓட வேல்யூ தெரியும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணனா என்ன வரும், Z11 + Z12 என்னது, Z12 வந்தோம்னா 63, Z11 வந்தோம்னா 20. ஸோ டோட்டலாக வந்தோம்னா 83ன்னு வரும். ஸோ அப்போ என்ன எடுத்துக்கலாம், Z9 + Z10 = 83 அப்படின்றது வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, Z9 + Z10 = 83ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து இது வந்து என்ன செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து சால்வ் பண்ணுறோம். நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்னது, Z9 = 1.786 × Z10. அந்த வேல்யூ கொண்டு வந்தோம்னா செகண்ட் ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 1.786 × Z10 + Z10 = 83.
அப்போ 2.786 into Zn is equal to 83 வரும். Zn is equal to 83 divided by 2.876, sorry 876 இல்லை 786, ஓகே 2.786, ஓகே 2.786. அப்போ நமக்கு Z1ஓட வேல்யூ வந்தோம்னா 29.79 வந்து அப்ராக்ஸாக வந்தோம்னா 30, ஓகே. நம்பர் ஆஃப் டீத் அண்ட் கியர் 10 வந்தோம்னா 30. ஸோ என்னன்னா இந்த வேல்யூ வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். Z9 ப்ளஸ் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன வரும், Z9 is equal to 83 minus Z10 வரும். அதாவது Z9 is equal to 83 minus Z10 வரும். அப்போ நமக்கு 83 minus 30 போட்டோம்னா சரி இங்கே வந்து Z9, ஓகே. ஸோ Z9 is equal to 53, ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் டீத் அண்ட் நம்ம வந்து 11, 12க்கு கால்குலேட் பண்ணியாச்சு. அடுத்ததுனா 9, 10க்கு வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்த பேர் எடுக்கிறோம். அடுத்த பேர்ன்றப்பன்னா 7 and 8. ஸோ திருப்பி அதே மாதிரி Z7 by Z8 is equal to N8 by N7. அப்போ வந்து Z7 by Z8 is equal to N8 வந்து நம்ம வந்து என்ன எட் பண்ணிச்சிருக்கோம் 425, ஓகே 425. Z8 வந்து என்னது சாரி N7 வந்து என்னன்னா 560, சரி N7 வந்து 560. ஸோ Z7 is equal to 0.76 Z8 வரும். நமக்கு வந்து என்ன இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு தெரியும், கண்டிஷன் வந்து நமக்கு தெரியும். Z7 plus Z8 is equal to Z9 plus Z10 is equal to அப்படின்றப்ப வந்தோம்னா Z9ஓட வேல்யூ வந்து நமக்கு தெரியும் 53 தெரியும். Z10ஓட வேல்யூ வந்து 33. ஸோ 53 plus 30 வந்தோம்னா 83 நமக்கு வந்து கிடைச்சிரும், ஓகேவா. ஸோ அப்போ Z7 plus Z8 is equal to 83. இது வந்து என்ன ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ இந்த தேர்ட் ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது என்னன்னா தேர்ட் ஈக்குவேஷன்னா நமக்கு Z7ஓட வேல்யூ இருக்குது. ஸோ அந்த வேல்யூ வந்து ஃபோர்த் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது Z8ஓட வேல்யூ வந்து 48 வந்து நமக்கு வந்து கிடைக்குது, சரியா. 0.76 Z8 plus Z8 is equal to 83 வரும். ஸோ Z8 is equal to நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா 83 divided by 1.676 வரும், சரியா. Z8 is equal to 83 divided by 1.76 வரும். ஸோ Z8ஓட வேல்யூ வந்து 47.16 வரும். ஸோ அப்ராக்ஸாக 48ன்னு எடுத்துக்கிறோம், ஓகே. ஸோ அப்புறம் வந்து என்ன Z7 is equal to இங்கே வந்து அடுத்து இந்த Z8ஓட வேல்யூவை இங்கேருந்து சப்ஸ்டிட் பண்ணுறோம். Z7 is equal to 83 minus Z8. ஸோ அப்போ 83 minus 48 போட்டோம்னா Z7ஓட வேல்யூ 35. ஸோ இப்போ Z7 கிடச்சாச்சு, Z8 வந்து கிடச்சாச்சு. இது வந்து என்ன செகண்ட் பேருக்கு, சரியா. செகண்ட் பேர் வந்து என்னது 7, 8 கியர் 7, 8, 9, 10, 11, 12. இந்த செகண்ட் பேருக்கு வந்து எல்லா கியர்ஸுக்கும் நம்ம வந்து நம்பர் ஆஃப் டீத் வந்து கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதே மாதிரி இருந்ததுன்னா ஃபஸ்ட்டு பேருக்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ திருப்பி ரே டயக்ராம் வந்து பார்க்கணும். இப்போ ரே டயக்ராமில் வந்து என்னென்னா ஸோ ரே டயக்ராமில் வந்து பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்துன்னா இந்த ஸ்டேஜ் மட்டும், சரி இதை ரெக்கமெண்ட் பண்ணிடுறேன், இந்த ஸ்டேஜ் மட்டும். இதில் மினிமம் ஸ்பீட் வந்து என்னது 560, சரியா. மினிமம் ஸ்பீட் வந்து என்ன 560, மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து என்னது 1000, மீடியம் ஸ்பீட் வந்து என்னது 750, சரியா. மினிமம் ஸ்பீட் வந்து என்ன 560, மேக்ஸிமம் ஸ்பீட் வந்து என்ன 1000, மீடியம் ஸ்பீட் வந்து என்ன 750. இன்புட் வந்து என்னன்னா 1320ன்றது எடுத்திருக்கோம், சரியா. இன்புட் வந்துன்னா 1320 அப்படின்றது வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதான் இங்கே வந்து எழுதிருக்கு, சரியா. இன்புட் வந்துன்னா 1320, மினிமம் வந்து 560, மேக்ஸிமம் வந்துன்னா 1000, மீடியம் வந்து 750. நமக்கு வந்து என்னன்னா 3 கியர்ஸ் இது பண்ணியிருக்கனால இது வந்து காம்பவுண்ட் கியர்ஸ், சரியா. 2 or 3 more கியர்ஸ் இருக்கனால அது வந்து காம்பவுண்ட் கியர்ஸ். ஸோ அப்போ வந்து என்னது கண்டிஷன் வந்து N1 is equal to N3 is equal to N5 is equal to ஒரே ஸ்பீடு தான். இன்புட் வந்து என்னன்னா இன்புட்ன்றதுனால ஒரே இது வந்து என்னது 1320, ஓகே. இன்புட் ஸ்பீடுன்றதுனா இங்கே என்னன்னா ரே டயக்ராம் பார்க்குறோம். இன்புட் ஸ்பீடு வந்து என்னது 1320, ஓகே. இன்புட் ஸ்பீடு வந்துன்னா 1320. ஸோ அது வந்து எழுதிட்டாச்சு. ஸோ அடுத்து வந்தோம்னா கியர் 5 and 6 வந்து பார்க்குறோம். கியர் 5 and 6ன்றது இது வந்து ஸ்மாலர் கியர், இது வந்து லார்ஜர் கியர், சரியா. அப்போ வந்து என்னன்னா ஸ்பீடு வந்து நமக்கு வந்து 5 and 6ன்றப்ப வந்து 6ஓட ஸ்பீடு வந்து என்னது நமக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போ N6 வந்தோம்னா மினிமம் ஸ்பீடு வந்து எடுத்து எழுதிக்கிறோம், 560 நம்ம வந்து எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து N4 பார்க்குறோம். இது வந்து என்னன்னா லார்ஜர் கியர், இது வந்து ஸ்மாலர் கியர். அப்படின்றப்ப வந்தோம்னா நமக்கு வந்து N4ன்றது வந்தோம்னா ஸ்பீடு வந்து மேக்ஸிமமாக இருக்கும். அப்போ மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 1000 வந்து எடுத்து எழுதியிருக்கோம். தென் வந்தோம்னா செகண்ட் வந்தோம்னா மீடியம் ஸ்பீடு. அப்போ மீடியம் ஸ்பீடு வந்தோம்னா ரெண்டுமே மீடியம் சைஸ் கியர்னால மீடியம் ஸ்பீட் தான் இருக்கும். அப்போ 750, ஓகே. ஸோ இப்போ வந்தோம்னா ஃபஸ்ட்டு பேர் வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு பேர் வந்து கியர் 5 and 6 வந்து எடுக்கிறோம். கியர் 5 and 6 வந்தோம்னா Z5 is equal to 20 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணிக்கிறோம், சரியா. Z5 is equal to 20 அப்படின்றது வந்து அசியூம் பண்ணிக்கிறோம்.
ஸோ கண்டிஷன் வந்துட்டு Z5/Z6 N6/N5. நமக்கு Z5ஓட வேல்யூ தெரியும், 20ன்றது தெரியும், Z6 வந்து நமக்கு தெரியாது. ஸோ N6 வந்து என்னது 560 டிவைடட் பை N5 வந்தோம்னா 1320. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா Z6ஓட வேல்யூ வந்து கிடச்சிரும். தென் செகண்ட் பேர் வந்து என்ன எடுக்கிறோம், Z3 and 4 வந்து எடுக்கிறோம். ஓகே, அதாவது கியர் 3 and 4 வந்து எடுக்கிறோம். அப்போ Z3/Z4 N4/N3, அதாவது Z1/Z2 N2 divided by N1. இதான் வந்து கண்டிஷன். ஓகே, நம்பர் ஆஃப் டீத் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்பீடு. ஓகே, ஸ்பீட் ஆஃப் தி கியர். ஸோ அப்போ வந்தோம்னா நமக்கு Z3 தெரியாது, Z4 தெரியாது. N4 வந்து என்னது, N4 வந்துன்னா 1000 எடுத்து எழுதியிருக்கோம். N3 வந்து என்னதுன்னா N3 வந்தோம்னா 1320. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் Z3ஓட வேல்யூ வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் Z4ல் வரும். நமக்கு வந்து கண்டிஷன் தெரியும், Z3 ப்ளஸ், அதாவது வந்து என்ன கண்டிஷன் வந்து என்ன வரும்னா Z1 ப்ளஸ் Z2 இஸ் ஈக்குவல் டு Z3 ப்ளஸ் Z4 இஸ் ஈக்குவல் டு Z5 ப்ளஸ் Z6. ஓகே, ஸோ நமக்கு வந்து என்ன Z5ஓட வேல்யூ தெரியும், Z6ஓட வேல்யூ தெரியும். ரெண்டு Z5ஓட வேல்யூ தானே 20, Z6ஓட வேல்யூ தானே 48. ஸோ அது வந்து என்ன Z3 ப்ளஸ் Z4 இஸ் ஈக்குவல் டு 68ன்னு எடுத்துக்கிறோம். 68ன்னு எடுத்துகிட்டு இது வந்து இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணும்போது வந்துன்னா Z4ஓட வேல்யூ வந்துன்னா 39 கிடைக்குது, Z3ஓட வேல்யூ வந்தோம்னா நமக்கு வந்து 29 வந்து கிடைக்கிது. ஓகே, இது வந்து செகண்ட் பேர். தேர்ட் பேர் வந்து என்னென்னா கியர் 1 and 2 வந்து எடுக்கும். கியர் 1 and 2 எடுக்கும்போது வந்து என்னென்னா Z1/Z2 இஸ் ஈக்குவல் டு N2/N1. ஸோ அப்போ வந்து என்ன நமக்கு வந்து N2 வந்து என்னது 750, N1 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1320. ஸோ அப்போ அதோட Z வந்து என்ன இன் டர்ம்ஸ் ஆஃப் Z2ல வந்து நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். நமக்கு இந்த கண்டிஷன் தெரியும், இந்த கண்டிஷன் வந்து தெரியும். அதை இங்கே யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், Z3ஓட வேல்யூ இருந்தோம்னா 29, Z4ஓட வேல்யூ இருந்தோம்னா 39, ரெண்டே ஆட் பண்ணால் 68 வந்து வரும். ஸோ என்னன்னா Z1 ப்ளஸ் Z2 இஸ் ஈக்குவல் டு 68ன்னு எடுத்துக்கிட்டு அப்போ என்ன பண்ணுறோம், இந்த வேல்யூ வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக இருந்ததுன்னா செவன்த் ஈக்குவேஷன் வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், Z2ஓட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம், Z1ஓட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறோம். ஸோ Z1 இருந்ததுன்னா 24, Z2 இஸ் ஈக்குவல் டு 44. ஓகே, ஸோ என்னன்னா இப்போ எல்லா கியர்ஸுக்குமே இருந்ததுன்னா ஸோ கியர் 1 to 12க்கு வந்து என்ன எல்லா கியர்ஸுக்குமே வந்து என்னது நம்பர் ஆஃப் டீத் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் டீத் கால்குலேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ எல்லாத்துக்குமே வந்து எடுத்து எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் Z1 அப்படின்றதுனா 24. ஸோ அதுக்கப்புறம் வந்துன்னா Z2 வந்துன்னா 44. இந்த மாதிரினா கியர்ஸ், அந்த கியர்ஸ் பக்கத்தில் நம்பர் ஆஃப் டீத் வந்துன்னா நம்ம வந்து எடுத்து எழுதணும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த கினமேட்டிக் லேஅவுட்டில் நம்ம வந்து எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வந்துன்னா கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஜென்ரலாக இருந்ததுன்னா கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்துட்டு நம்பர் ஆஃப் டீத் கால்குலேட் பண்ணுற வரைக்கும் மட்டும்தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு கொஸ்டின் வந்துன்னா பர்சன்டேஜ் டிவியேஷன் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் வந்துன்னா ஃபர்தராக சால்வ் பண்ணணும். ஓகே, நமக்கு வந்து பர்சன்டேஜ் டிவியேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்துன்னா பர்சன்டேஜ் டிவியேஷன் என்ன கேட்டிருக்காங்க, அப்டெனபிள் ஸ்பீடுக்கும் கால்குலேட்டட் ஸ்பீடுக்கும் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரியா, ஜென்ரலாக கொஸ்டின் வந்துன்னா நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டீத் கால்குலேட் பண்ணுற வரைக்கும் மட்டும் தான் இருக்கும். பர்சன்டேஜ் டிவியேஷன் வந்து கேட்டிருந்தால் மட்டும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணால் போதும். பர்சன்டேஜ் டிவியேஷன் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NI அதுன்றது வந்து இன்புட்டுன்னு எடுத்துக்கிறோம், NO அப்படின்றது வந்து அவுட்புட்டுன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ நமக்கு வந்துன்னா இன்புட் ஸ்பீடு வந்து நமக்கு வந்து என்னது ஓவராலாக பார்க்குறோம். ஓவராலாக இன்புட் ஸ்பீடு வந்துன்னா 1320 RPM. ஓவராலாக இன்புட் ஸ்பீடு வந்துன்னா நமக்கு வந்து 1320 RPM. நமக்கு இப்போ இந்த லே அவுட் பார்க்குறோம். நமக்கு லே அவுட்டில் வந்து என்னது 9 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து அச்சீவ் ஆக போகுது. சரியா, 9 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நமக்கு வந்து அச்சீவ் ஆக போகுது. எப்படி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கியர் 1 and 2 வந்து மெஷ் ஆக போகுது. ஓகே, நம்ம வந்து இங்கே கண்டிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்புட் ஸ்பீடு. ஸோ இன்புட் ஸ்பீடுன்னா ஒரே இன்புட் ஸ்பீடு. கியர் 1 and 2 மெஷ் ஆகும்போது கியர் 7 and 8 மெஷ் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்பீடு வந்து அட்டைன் ஆகும். அதாவது கியர் 1 and 2 மெஷ் ஆகும்போது கியர் 7 and 8 மெஷ் ஆகும்போது ஒரு ஸ்பீடு வந்து நமக்கு வந்து கிடைக்கும். அதே மாதிரி கியர் 1 and 2 மெஷ் ஆகும்போது கியர் 9 and 10 மெஷ் ஆகும்போது ஒரு ஸ்பீடு வந்து கிடைக்கும். தென் கியர் 1 to 11, 12 இந்த மாதிரி வேரியஸ் செட் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் கியர்ஸுக்கு வந்துன்னா இது ஒரு ஸ்டேஜ், இது ஒரு ஸ்டேஜ். வேரியஸ் செட் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் கியர்ஸுக்கு வந்துட்டு நமக்கு வந்துன்னா ஸ்பீடு வந்து 9 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நம்ம வந்து அட்டைன் பண்ணுவோம். ஸோ அதான் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ N01 இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஸ்பீடு NI அப்படின்றதுனா இன்புட் ஸ்பீடு Z1 டிவைடட் பை Z2 இன்ட்டு Z7 டிவைடட் பை Z8. ஓகே, Z1ன்றது வந்துன்னா இங்கே லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் 1 to 7 and 8 ஃபஸ்ட்டு கண்டிஷன். அடுத்து வந்துன்னா 1 to 9 and 10 செகண்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்துன்னா 1 to 11 and 12 தேர்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்துன்னா 3, 4, 7 and 8 3, 4, 7, 8
தென் 3 4 9 10 3 4 11 12 நெக்ஸ்ட் 5 6 7 8 5 6 9 10 5 6 11 12 அதாங்க வந்து எழுதியிருக்கோம். ஸோ n01 is equal to z1 divided by z2 into z7 by z8. ஸோ நமக்கு வந்து z-ஓட வேல்யூஸ் எல்லாமே தெரியும். சப்ஸ்டிட் பண்ணோம்னா n01 கிடச்சிரும். அடுத்து வந்து என்னன்னா அதே தான் z1 by z1 z2 z9 by z10 போட்டோன்னா நமக்கு வந்து எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட் பண்ணாலும் நமக்கு வந்து n02ஓட வேல்யூ கிடச்சிரும். தென் வந்து இது வந்து அவுட்புட் ஸ்பீடு n01 அப்படின்னா வந்து NO அப்படின்றது வந்து அவுட்புட்டு. ஸோ அவுட்புட் ஸ்பீடு 1, அவுட்புட் ஸ்பீடு 2, அடுத்து வந்து அவுட்புட் ஸ்பீட் 3 வந்து என்னது z1 by z2 இன்ட்டு ni இன்ட்டு niனா இன்புட்டு இன்ட்டு z1 by z2 இன்ட்டு z11 by z12. ஸோ வந்து எல்லா வேல்யூஸும் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு வந்து அடுத்து அவுட்புட் ஸ்பீட் கிடச்சிரும். தேர்ட் அவுட்புட் ஸ்பீட் கிடச்சிரும். இதே மாதிரி 4th 5th 6th 7th 8th. 4th வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 3/4 இன்ட்டு 7/8. 5th வந்துன்னா 3/4 into 9/10. 6th வந்து 3/4 into 11/12. 7th என்னன்னு பார்த்தீங்கன்னா 5/6 into 7/8. 8th வந்து 5/6 into 9/10. n வந்து 9th வந்துன்னா 5/6 into 11/12. ஓகே. ஸோ அப்போ 9 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் காம்பினேஷன்ஸ்க்கு வந்து என்னன்னா 9 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் காம்பினேஷன்ஸ்க்கு 9 டிஃப்ரெண்ட் ஸ்பீட்ஸ் வந்து நம்ம வந்து அப்டைன் பண்ணுறோம். இது வந்து என்ன அப்டைன்டு ஸ்பீடு. ஓகே. இது வந்து என்ன அப்டைன்டு ஸ்பீடு நம்ம வந்து கால்குலேட்டட் ஸ்பீடு அப்படின்றது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செகண்ட் ஸ்டேஜில் எடுத்துருக்கோம்ல இதான் வந்து என்ன கால்குலேட்டட் ஸ்பீடு. ஓகே. செகண்ட் ஸ்டேஜில் எடுத்துருக்கிறது வந்து என்ன கால்குலேட்டட் ஸ்பீடு. இது வந்து என்னன்னா அப்டைன்டு ஸ்பீடு. ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன பர்சன்டேஜ் ஆஃப் டிவியேஷன் வந்து கால்குலேட் பண்ணுறோம். அப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன சீரியல் நம்பர் 1 to 9 வந்து எழுதிக்கிறோம். கால்குலேட்டட் ஸ்பீடு வந்துன்னா இங்கே வந்து வரிசையாக எழுதிக்கிறோம். இங்கே வந்து 180 1800 இங்கே செகண்ட் ஸ்டேஜில் எழுதிக்கிறோம்ல அதை வந்து வரிசையாக எழுதிக்கிறோம். இந்த அப்டைன்டு ஸ்பீடு வந்து எப்படி இது பண்ணணும்னா உனக்கு வந்து ஃபஸ்ட்டு கால்குலேட்டட் ஸ்பீடு வந்து என்னன்னா 180 வருது. ஓகே. ஸோ இந்த 180 நியர்பை எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். சரி, 180 நியர்பை எங்கே இருக்குது 174.6 அடுத்து இங்கே எழுதியிருக்கு. அதை அடுத்து இங்கே எழுதியிருக்கு. ஓகே. 180 வந்து எப்போ அட்டைன் 180 நியர்பை வந்து எங்கே அட்டைன் ஆகுதுன்னா 174.6 எப்போ அட்டைன் ஆகுதுன்னா அதாவது இன்புட் ஸ்பீடு வந்து 1320 அது வந்துட்டு கியர் 5 and 6ஓட மெஷ் ஆகும்போது அண்ட் தென் அதுலேருந்து பவர் வந்து எங்கே ட்ரான்ஸ்மிட் ஆகுதுன்னா கியர் 11 and 12க்கு ட்ரான்ஸ்மிட் ஆக போகும்போது நமக்கு வந்து என்ன 174.6 ஸ்பீடு வந்து நமக்கு வந்து அட்டைன் ஆகுது. ஓகே. அதாவது இன்புட் ஸ்பீடு வந்து என்னன்னா ஒரே இதுதான். இன்புட் ஸ்பீடு வந்து மோட்டரோட ஸ்பீடு 1320 கியர் 5 and 6 மெஷ் ஆகும்போது நமக்கு வந்து ஒரு ஸ்பீட் கிடைக்கும். அந்த ஸ்பீடு வந்து என்னன்னா கியர் 11 and 12 மெஷ் ஆகும்போது நமக்கு வந்து இதில் பண்ணும்போது என்னன்னா நமக்கு வந்துட்டு 174.6 வந்து நமக்கு அது கிடைக்குது. நெக்ஸ்ட் வந்துன்னா நெக்ஸ்ட் 236 நியர்பை என்னன்னு பார்த்தீங்கன்னா 228 அதை எடுத்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் 315க்கு நியர்பை என்னன்னு பார்த்தீங்கன்னா 311 அடுத்து எழுதியிருக்கோம். 425க்கு நியர்பை என்னன்னு பார்த்தீங்கன்னா 401. 560க்கு நியர்பை என்னன்னு பார்த்தீங்கன்னா 525. 750க்கு நியர்பை என்னன்னு பார்த்தீங்கன்னா 715. 1000க்கு நியர்பை என்னன்னு பார்த்தீங்கன்னா 971. 1320க்கு நியர்பைனா 1272. 1800க்கு நியர்பை என்னன்னு பார்த்தீங்கன்னா 1800க்கு நியர்பை வந்துட்டு நமக்கு வந்து எனது 1734. சரியா, 1734 வந்து இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ இது வந்து கால்குலேட்டட் ஸ்பீடு. இது வந்து அப்டைன்டு ஸ்பீடு. சரியா, அப்டைன்டு ஸ்பீடு நம்ம போட்ட கியர் கால்குலேஷன் அதாவது நம்பர் ஆஃப் டீத் கால்குலேஷனுக்கு நமக்கு வந்து அப்டைன்டு ஸ்பீடு. இது நம்பர் ஆஃப் டீத் பேஸ்ட் பண்ணி நம்ம வந்து அப்டைன்டு ஸ்பீடு வந்து இது பண்ணியாச்சு. இப்போ பர்சன்டேஜ் ஆஃப் டிவியேஷன் இஸ் ஈக்குவல் டு அப்டைன்டு ஸ்பீட் மைனஸ் கால்குலேட்டட் ஸ்பீட் டிவைடட் பை கால்குலேட்டட் ஸ்பீட் இன்டூ 100. அதாவது காலம் 2 மைனஸ் காலம் 1. ஸோ வந்து பர்சன்டேஜ் ஆஃப் டிவியேஷன். ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் டிவியேஷன் வந்து என்னென்னா காலம் 2 மைனஸ் காலம் 1 டிவைடட் பை காலம் 1 இன்ட்டு 100. சரியா, அப்டைன்டு ஸ்பீட் மைனஸ் கால்குலேட்டட் ஸ்பீட் divided by calculated speed into 100. So column 2 minus column 1 அதாவது obtained speed minus calculated speed divided by calculated speed into 100 போட்டு நம்ம வந்து என்ன percentage of deviation வந்து நம்ம வந்து நோட் பண்ணுறோம். ஸோ இதோட வந்து என்ன சம் வந்து முடிஞ்சு. ஸோ இதான் வந்து டிசைன் ஆஃப் 9 ஸ்பீட் கியர் பாக்ஸ். ஸோ ஃபஸ்ட் வந்து என்ன பண்ணணும்னா ப்ரோக்ரஷன் ரேஷியோ, நெக்ஸ்ட் ஸ்பீட் வந்து டேட்டாப்லேருந்து எடுக்கணும், நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரு, தேர்ட் வந்துன்னா கினமேட்டிக் லேஅவுட்டு, ஃபோர்த் வந்து என்ன தேர்ட் வந்துன்னா ஸ்ட்ரக்சர், ஃபோர்த் வந்துன்னா கினமேட்டிக் லேஅவுட், ஃபிஃப்த் வந்துன்னா ரே டயக்ராம், லாஸ்ட் ஸ்டெப் வந்துன்னா நம்பர் ஆஃப் டீத் கால்குலேஷன். ஸோ அதில் வந்து கொஸ்டினில் உங்களுக்கு பர்சன்டேஜ் ஆஃப் டிவியேஷன் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கு தனியாக கால்குலேஷன் போட்டு நம்ம வந்து பர்சன்டேஜ் ஆஃப் டிவியேஷன் கால்குலேட்டட் ஸ்பீடுக்கு அப்டைன் ஸ்பீடுக்கு வந்து
பர்சன்டேஜ் ஆஃப் டிவிஷன் வந்து இது பண்ணணும். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது, கிளாரிஃபிகேஷன் இருக்குன்னா நீங்கள் வந்து மெயில் பண்ணலாம். இந்த நோட்ஸ் வந்து பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணணும்னா ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து கொடுத்துருக்கு, அதில் போய்ட்டு நீங்கள் வந்து பிடிஎஃப் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம்.